இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூருங்க. நாங்கள் வந்து 35 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ 2 HP சாப் கட்டர். இது 2 HP சாப் கட்டர். இது பேசிக் மாடல் வந்து 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. 2 ரோலர் 2 பிளேடுன்னு சொல்கிறோம். அடுத்தது இது வந்து 3 ரோலர் 3 பிளேடு. இது 2 HP தான். 34,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாடலுங்க. இது அதுலேயே ஸ்கொயர் டைப் அப்படின்னு சொல்லி 2 HP 2 ரோலர் 3 ரோலர் 3 பிளேடு. இது வந்து உங்களுக்கு 40,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாடலுங்க. இது அதுலேயே வந்து கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு 25 மாடுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா 3 HP மாடல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 3 HP வந்து உங்களுக்கு 70,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. அதுலேயே வந்து 5 HP மாடல் இருக்குது. 5 HP மாடல் வந்து உங்களுக்கு ஒரு 100 cows அண்ட் எபோவ் போகும்போது நம்ம வந்து இது ஒர்க் ஈஸியாக முடியும். இது வந்து நம்மளுக்கு 1,30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. இதில் ஸ்டாலுக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுங்கிறத பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு. சார் இதை தவிர மேலே வேற என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் கொண்டீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இது போக நாங்கள் விவசாயத்துக்கு தேவையான இப்போ தேங்காய் மட்டை அரைக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது நிறைய தென்னை மட்டை வேஸ்ட் ஆகுது, அது தீ வைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் மிஷின்ஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். வாங்க தென்னை மட்டை அரைக்கிற மிஷினை காமிக்கிறோம். இது வந்து தென்னை மட்டை அரைக்கிற மிஷினுங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் வந்து 18 HP இருக்கு. பட் இந்த மாடல் வந்து நம்மளுக்கு 40 HP டிராக்டர்ல ரன் பண்ற மாதிரி. 40 HP டிராக்டர் ரன் பண்றதால வந்து ஆக்சுவலா 1,55,000 பிளஸ் ஜிஎஸ்டி 12% வருங்க. அப்போ அடுத்த டிராக்டர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது அடுத்த மாடல் இங்கே இருக்கு. இதெல்லாம் 48 பிளேட்ஸ் வருங்க. ஸ்வெட்டிங் பிளேடு போக 48s. இதெல்லாம் வந்து 45 to 50 HP டிராக்டர்ல ரன் பண்றது. இதெல்லாம் 1,65,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வருதுன்னா. இது நெக்ஸ்ட் மாடல் 55 HP அண்ட் எபவ். 55 HP அண்ட் எபவ் வந்து உங்களுக்கு 1,75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. இது வந்து உங்களுக்கு அவுட்புட் எல்லாம் பேசிக் 1.5 tons per hour வருங்க. 40 HP 45 up to 2 tons. 45 and above 2 to 2.5 tons per hour வரும். இதெல்லாம் அவுட்புட் வரும். இது ஒரு சிலருக்கு 10 HP ஸ்ரெடிங் மிஷின்ஸ். 10 HP ஸ்ரெடிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு டிராக்டர் இல்லை அப்படின்னா மோட்டர் ஆப்ரேட்டடுங்க. மோட்டர் ஆப்ரேட்டரில் வந்து நம்மளுக்கு 500 kg per hour வரும். இது ஃபார்மருக்கு கம்பல்சரி டிராக்டர் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுலேயே ஸ்மால் மாடல் ஒரு 5 acres இருக்குன்னு வைங்க. 5 acres இருக்கவங்களுக்கு 5 HP போதும். அவங்க வந்து இது 1,30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த மாடல் வந்து 1,75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 10 HP. இது வுட் ஷிப்பர். இது பேருங்க வுட் ஷிப்பர்னா மெயினாக இந்த பிரிக்கெட் மேக்கிங்கெல்லாம் வந்து வுட்டு க்ரஷ் ஷெட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வுட் ஷிப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம வந்து அவுட்புட் வேணுங்கிற சைஸ் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாடல்லாம் உங்களுக்கு மோட்டரைஸ்டு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 2.5 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். 15 HP. இது வந்து மினி டிராக்டர் ஷ்ரெடருங்க. ஃப்ரம் 18 HP இருந்து 28 HP வரைக்கும் வந்து இருக்கு. அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மணிக்கு ஒரு 1 ton per hour அந்த அளவுக்கு வந்து நம்ம செட் பண்ணலாங்க. இதனோட காஸ்ட் வந்து 1,10,000 இருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. அந்த ஹார்ஸ் பவரை பொறுத்து ரேட் கொஞ்சம் வேரி ஆகும். இது வந்து தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷினுங்க. தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு 800 to 1000 nuts வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் உரிக்கலாம். இது வந்து குடுமையோடையும் வரும், குடுமை இல்லாமையும் இருக்கு. குடுமையோட வர்றது வந்து நம்மளுக்கு 1,75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. குடுமை இல்லாமல் வேணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் அதில் இருக்கு. அது வந்து உங்களுக்கு 3 lakh ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. இது கஸ்டமரோட சாய்ஸை பொறுத்து ஆப்ஷன் மாறுக்கு. இன்னொரு மிஷின் இருக்கு. இந்த தென்னை மட்டை அரைக்கிற மிஷினுங்க. ப்ளஸ் வேளாண் கழிவுகள் எல்லாமே அரைச்சிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து டிராக்டர்ல இருந்து லோடு பண்ணணும், ட்ராலியில் லோடு பண்ணணும் அப்படின்னா
அரைச்சு அப்படியே மேலே வந்து ட்ராலியில் வந்து லோட் ஆகிக்கும். அப்போ நம்ம எங்கே வேணால் மிஷின் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய் வாடகைக்கு அரைப்பாங்க. ட்ராலியில் லோடு பண்ணுறது எடுத்து நம்ம கொட்டாமல் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கொண்டு போகணுன்னா இந்த ட்ராலியில் லோட் ஆகி கொண்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2,10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் எல்லாம். இது வந்து நீங்கள் ஸ்டாலில் புக் பண்ணாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெட்டர் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு தீவனம் வெட்டுற இயந்திரத்திலேயே சைலேஜ் பர்பஸ்க்காக வந்து இந்த மிஷின் போகுதுங்க. இது நிறையா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 3 to 5 tons வரைக்கும் நம்ம வந்து இதில் அரைக்கலாம். டிராக்டர் ஹார்ஸ் பவரை பொறுத்து மினிமம் 45 HP டிராக்டர் நம்மளுக்கு இதுக்கு வேணும். மேக்ஸிமம் 60 ஹார்ஸ் பவர் வரைக்கும் அரைக்கிறாங்க. ஸோ 45னா நம்மளுக்கு வந்து நியர்லி 3 to 4 tons வரைக்கும் அரைக்கலாம். 50 to 60 HP டிராக்டரில் போனோம்னா அப் டு 5 tons வரைக்கும் அரைக்கலாம். உள்ளே வந்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளேடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது மெயினாக சைலேஜ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க, 500 கவுஸு இல்லை கோஷாலா, அதுக்கு எல்லாமே வந்து கொடுக்குறோம். சப்போஸ் டிராக்டர் இல்லை அப்படின்னா 20 HP மினிமம் இதுக்கு எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணி நம்ம மிஷின் ரன் பண்ணிக்கலாம். இதனோட காஸ்ட் வந்து 2,40,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபார் டிராக்டர் ஆப்ரேட்டட். மோட்டரைஸ்டு வேணும்னா நியர்லி 2,80,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ கான்டாக்ட் நம்பர் சார்? இந்த கான்டாக்ட் நம்பர் 98,430,67456ங்க. அதாவது ஆஃப்டர் சேல்ஸும் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து மோர் தென் எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1989 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நல்ல கஸ்டமர்ஸ் சப்போர்ட்ஸோட நல்லா டெவலப் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் தேங்க்யூ.